சண்டே மார்னிங் எழுந்த உடனே போய் சன்னுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா நான் பெங்களூரில் இருக்கும்போது டோர் ஓப்பன் பண்ணுறதே 10 மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன். அதனால் சன்னை பெருசாக பார்க்குறதில்ல. இங்கே வந்தால் தான் பார்க்குறதே. ஸோ போய் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ரெகுலராக வீட்டுக்கு ஒரு அண்ணா ஊறுகாய் கொண்டு வருவார். அவர் கொண்டு வந்திருந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறாருங்கிறதுனால எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நாயும் பேசிகிட்டு இருந்துட்டு ஊறுகாய் வாங்கிட்டு, எப்போவுமே அந்த கப்பில் கொஞ்சம் கொசுறு ஊறுகாய் வாங்குறதும் வழக்கம். ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் வேலையும் அக்காவுக்கு மட்டும்தான். நான்வெஜ்லாம் செய்கிறது அக்கா தான். ஆனால் அவங்க வீட்டு ஃபுல்லாக அங்கே நான்வெஜ்ஜே கிடையாது, வெஜ் தான். பட் ஆனால் இங்கே வந்து நான்வெஜ் அவள் தான் செய்வாள். ஃபஸ்ட்லலாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ நான் செய்கிறதே விட்டுட்டேன். இந்த பூனை மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வளர்த்துற எல்லா பூனையுமே எங்ககிட்டயோ இல்லை எங்கள் அக்கா கிட்டேயோ ரொம்ப பெட்டாக இருக்கும். ஆனால் இந்த பூனை ஃபஸ்ட்லேருந்தே அம்மா கிட்ட தான் பெட்டு. எங்களை கண்டுக்கிறது கூட இல்லை. ஐஸ் சவுண்டு கேட்ட உடனே பாப்பா இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ் வாங்க போயிடுவோம். அப்படி தான் இந்த டைம் போயாச்சு. நல்ல வெயில், எந்த பக்கம் ஐஸ் வண்டி வருதுன்னே தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியாக வண்டி வந்ததுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு மெரடா டின்னை வச்சுட்டு 3 பக்கமும் ஆளுக்கு ஒரு பேர் உட்காந்துட்டு நீ ஓப்பன் பண்ணு நான் ஓப்பன் பண்ணுன்னு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு 3 ஷேராக பிரித்து அதை குடித்தோம். எப்பவுமே அப்படி தான். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிறது, 3 ஷேர் பண்ணிடுறது. இதுக்கு முன்னாடி 2, இப்போ 3.